ஜெயிலர் 2 படம் மூலம் கன்னட நடிகை மீண்டும் கோலிவுட்டுக்கு திரும்பி வராங்க. 13 ஆண்டுகள் கழித்து சூப்பர் ஸ்டாரின் படம் மூலம் கம்பேக் கொடுக்குறாங்க அவங்க. அதாவது நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ரம்யா கிருஷ்ணன் உள்ளிட்டோர் நடித்து வரும் ஜெயிலர் 2 படத்தை அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் ரிலீஸ் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. அந்த படத்தில் கன்னடம் மற்றும் மலையாள திரையுலகில் பிரபலமாக இருந்து வரும் மேக்னா ராஜ் சர்ஜா நடிக்கிறாங்க. 16 ஆண்டுகளாக படங்களில் நடித்து வரும் மேக்னா ராஜ் கடந்த 2010ஆம் ஆண்டு வெளியான காதல் சொல்ல வந்தேன் படம் மூலம் தமிழ் திரையுலகில் ஹீரோயினாக அறிமுகமானாங்க. உயர் திரு 420, நந்தா நந்திதா என 3 தமிழ் படங்களில் நடித்தாங்க. 2012ஆம் ஆண்டு ரிலீஸான நந்தா நந்திதா படத்திற்கு பிறகு அவர் தமிழ் படங்களில் நடிக்கலை. மலையாள திரையுலகம் பக்கம் சென்ற மேக்னா ராஜ் அங்கே பிஸி ஆகிட்டாங்க. மேலும் தெலுங்கு, கன்னட படங்களில் கவனம் செலுத்திட்டு வந்தாங்க. இந்நிலையில் 13 ஆண்டுகள் கழித்து கோலிவுட்டுக்கு திரும்பி வந்திருக்கிறார் மேக்னா. நல்ல நடிகை என்று பெயர் எடுத்த மேக்னா ராஜுக்கு ஜெயிலர் 2 படத்தில் நிச்சயம் நல்ல கம்பேக்காக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கன்னட சினிமா ரசிகர்கள் அதிகம் மரியாதை வைத்திருக்கும் நடிகைகளில் ஒருவர் மேக்னா ராஜ் சர்ஜா. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சகோதரியின் மகனான சிரஞ்சீவி சர்ஜாவை 10 ஆண்டுகளாக காதலித்து வந்தாங்க. இதையடுத்து காதலை வீட்டில் சொல்லி பெரியவர்கள் ஆசையோடு 2015ஆம் ஆண்டு திருமணமும் செய்து கொண்டாங்க. திருமணமான 2 ஆண்டுகளிலே மாரடைப்பால் மரணமடைந்தார் சிரஞ்சீவி சர்ஜா. அவர் இறந்தபோது 4 மாத கர்ப்பிணியாக இருந்தார் மேக்னா. 2020ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 7ஆம் தேதி இறந்தார் சிரஞ்சீவி. அதே ஆண்டு அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி மகன் ராயன் ராஜ் சர்ஜாவை பெற்றெடுத்தார் மேக்னா. அக்டோபர் 22ஆம் தேதி மேக்னா சிரஞ்சீவி சர்ஜாவுக்கு ஸ்பெஷலான தேதியாகும். 2017ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி தான் மேக்னா ராஜ் சிரஞ்சீவிக்கு திருமண நிச்சயார்த்தம் நடந்தது. அப்பா இல்லாத குறை தெரியாமல் ராயனை வளர்த்து வருகிறார் மேக்னா. தன் மகனின் புகைப்படங்கள், வீடியோக்களை இன்ஸ்டாகிராமில் வெளியிடுறாரு. கன்னட நடிகரான துருவா சர்ஜா தன் அண்ணன் மகன் ராயன் மீது அதிக பாசம் வச்சிருக்காரு. சிரஞ்சீவி இறந்த பிறகு மேக்னா தைரியமாக இருப்பது சர்ஜா ரசிகர்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்கு. இந்நிலையில் தான் அவர் மீண்டும் தமிழ் சினிமாவுக்கு வராரு. ஜெயிலர் 2 படத்துக்கு பெரிய அளவில் ஹைப் இருக்குது. இந்த படத்தில் மிதுன் சக்ரவர்த்தி தான் வில்லனாக நடிக்கிறாரு. கண்டிப்பாக இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.